நண்பர்களே, ரொம்ப ஈஸியா நான் வந்து வெயிட் கெயின் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பா இதை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நீங்க கேட்கறதுனால சொல்றேன். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதாவது உடம்ப ஆக்டிவா வச்சுக்கவே கூடாது, ரொம்ப இன்ஆக்டிவா வச்சுக்கணும். அதாவது ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கணும். நம்ம அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் கேளுங்க. அதாவது இப்போ இந்த ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்கோம், அந்த எட்ஜில் ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலை வந்து நம்ம போய் எடுக்கக்கூடாது, உட்காந்துக்கிட்டு யாரையாவது ஒருத்தர் எடுத்து தர சொல்லுவோம். இந்த அளவுக்கு உடம்ப வந்து இன்ஆக்டிவா சோம்பேறித்தனமா வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வெயிட் கெயின் ஆகும். சரிங்களா? எந்த ஒரு ஃபுட்டும் எடுக்காமலும் பண்ணலாம், அதே மாதிரி ஃபுட்டு எடுத்தும் பண்ணலாம். அது எப்படின்னா ஃபேக்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட் எடுக்கணும். உதாரணத்துக்கு சொல்ற மாதிரிங்க, நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ஃபுட் எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம் அதிகம் சாப்பிடணும். பேக்கரியில கிடைக்கிற எல்லா ஸ்வீட்டுமே அதிகம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வெயிட் போட்டுருவீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்பாத்தி எடுக்கக்கூடாது. இந்த பரோட்டா ஐட்டம், இந்த மாதிரி மைதா ஐட்டம்லாம் வந்து அதிகம் நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வெயிட் போடுவீங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா எள்ளு இருக்கு இல்லையா, எள்ளுல உருண்டை வச்சு வருவாங்க, ஸ்வீட் கலந்து, அதை சாப்பிடலாம். அதிக டீ சாப்பிடணும். சரிங்களா? ஆனா டீ சாப்பிடும்போது சில சைடு எஃபெக்ட் உண்டு. அது என்னன்னா தொப்பை வரும், அதையும் பார்த்துக்கோங்க கொஞ்சம். சரிங்களா? டீ சாப்பிட்டீங்கன்னா